The income of C is 20% more than B's and the income of B is 25% more than A's. Find by how much percent is C's income more than A's. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா the income of C is 20% more than B's. பியோட இன்கம்மை விட சியோட இன்கம் 20% அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த இன்கம் ஆஃப் பி இஸ் 25% மோர் தேன் ஏ. ஏவோட இன்கம்மை விட பியோட இன்கம் 25% அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஸோ ஏ பி சி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அது இன்கம் ஆஃப் பி இஸ் 25% மோர் தேன் ஏ. ஸோ ஏ வந்து நம்ம 100 அப்படின்னு அசியூம் பண்ணால் இதில் 25% தான் பி அதிகமாக இருக்குது. ஸோ 100 இன்ட்டு 25%, 100 இன்ட்டு 25/100. ஸோ 100 கேன்சல் ஆச்சுன்னா 25. ஸோ 100 + 25 125. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன இருக்குது, த இன்கம் ஆஃப் சி இஸ் 20% மோர் தேன் பிஸ் இன்கம். ஸோ சியோட இன்கம் என்னென்னா பியோட இன்கம் இன்ட்டு 20%. பியோட இன்கம் 125, அது இன்ட்டு 20/100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். 2 1s are 2 5s are 10. ஸோ 5 டேபிள்ஸில் 5 1s are 5 2s are 10, 5 5s are 25. ஸோ 25 அதிகமாக இருக்குது. ஸோ 125 + 25 150. ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் பை ஹவு மச் பர்சன்ட் சிஸ் இன்கம் மோர் தேன் ஏஸ். சியோட இன்கம் ஏ விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்தாலே கீழே வந்து டினாமினேட்டரில் ஏ வரும். ஏன்னா மோர் தேன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மோர் தேன் பக்கத்தில் என்ன இருக்கோ அது கீழே போடணும். மேலே வந்து சி மைனஸ் ஏ, எது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்களோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இன்ட்டு 100. ஓகே, இப்போ நம்ம சியோட வேல்யூ என்ன, 150. 150 மைனஸ் 100 பை ஏவோட வேல்யூ 100 இன்ட்டு 100. ஸோ 100 கேன்சல் ஆகிடும். 150 மைனஸ் 100 50%. Question number 2. The difference of two numbers is 20% of the larger number. If the smaller number is 20, the larger number is. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 20% ஆஃப் த லார்ஜர் நம்பர். இப்போ ரெண்டு நம்பர், இப்போ லார்ஜர் நம்பர் எல்லுனா ஸ்மாலர் நம்பர் எஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 20%, 20/100 ஆஃப் த லார்ஜர் நம்பர். நம்ம லார்ஜர் நம்பர் என்ன வச்சுருக்கோம், எல்லுன்னு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ஸ்மாலர் நம்பர் இஸ் 20, த லார்ஜர் நம்பர். ஸோ ஸ்மாலர் நம்பர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸ்மாலர் நம்பர் எல் மைனஸ் 20 ஈக்குவல் டு 20/100. இந்த 100 இங்கே போயிடும். இங்கே போயிடுச்சுன்னா ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 100L minus 20 into 100, 2000 equal to 20L. ஸோ இந்த 20L இங்கே வந்துச்சுன்னா 100 minus 20 80. ஸோ 80L equal to இந்த 2000 இங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் 2000. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். 8 1s are 8, 8 2s are 16, 25. ஸோ லார்ஜர் நம்பர் வந்து 25. ஸோ ஆன்சர் இஸ் 25. Third question. If A exceeds B by 40%, B is less than C by 20%. A is to C ஓட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, இப்போது A B C இருக்குது.
என்ன சொல்கிறாங்க, இஃப் ஏ எக்ஸிட்ஸ் பி பை 40%, ஏ வந்து பியை விட 40% அதிகம், பி இஸ் லெஸ் தேன் சி பை 20%, சியை விட பி வந்து 20% கம்மி. ஸோ சியை 100 அப்படின்னு அசியூம் பண்ணோன்னா பி வந்து 20% கம்மி. இப்போ 100ல் 20% எவ்வளோ? 20. ஓகே, 100 கேன்சல் ஆகிடும், 20. ஸோ 20%, 100ல் 20 போயிடுச்சுன்னா 80. ஸோ பி 80. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இஃப் ஏ எக்ஸிட்ஸ் பி பை 40%, பியை விட ஏ வந்து 40% அதிகம். ஸோ 80 இன்ட்டு 40% எவ்வளோ? 40/100. 0 0 கேன்சல் ஆகிடும், 32. ஸோ 80 + 32, 80 + 32 112. மூணுத்தோட வேல்யூவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது A:C ரேஷியோ வேணும். இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா A:C ரேஷியோ. ஸோ A:C. A வந்து 112, C வந்து 100. ஸோ இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 2 5s are 10, 2 6s are 12. வந்து 2 5s are 10, 0. ஓகே, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 2s are 4, 2 8s are 16. திரும்ப 2 2s are 4, 2 5s are 10. இதுக்கு மேலே இது கேன்சல் ஆகாது. ஸோ 28:25 தான் நம்மளோட ஆன்சர். Okay, fourth question. Two numbers are respectively 20% and 50% more than a third number. Then the ratio of the two number is. ரெண்டு நம்பர் வந்து தேர்ட் நம்பரை விட 20%, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 20% அதிகமாக இருக்குது, செகண்ட் நம்பர் வந்து 50% அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ரெண்டு நம்பருக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் ஏன்னு வச்சுக்கலாம், செகண்ட் நம்பர் பின்னு வச்சுக்கலாம், தேர்ட் நம்பர் சி. ஓகே, டூ நம்பர் ரெஸ்பெக்டிவ்லி 20%, 50% மோர் தென் தேர்ட் நம்பர். ஸோ தேர்ட் நம்பர் நம்ம 100ன்னு அசியூம் பண்ணோன்னா ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ? ஃபஸ்ட் நம்பர் 20% அதிகம். இந்த 100ல் 20%னா 100 × 20/100. ஸோ 20% அதிகம். இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 20 அதிகம்னா 100 + 20 120. அடுத்து பி வந்து தேர்ட் நம்பரை விட 50% அதிகம். அப்போ இங்கே 50% போட்டோன்னா 50. ஸோ 100 + 50 150. மூணு நம்பரோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இந்த ரேஷியோ ஆஃப் த டூ நம்பர்னால் இந்த டூ நம்பர் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் ரெண்டு நம்பருக்கும் ரேஷியோ. இந்த 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 12:15. இது இன்னும் கேன்சல் பண்ணோன்னா 3 டேபிள்ஸில் 3 4s are 12, 3 5s are 15. ஸோ நம்மளோட ஆன்சர் 4:5. Question. The difference of two numbers is 45% of their sum. The ratio of the larger number to the smaller number is. ஓகே, ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 45% ஆஃப் their sum. அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் அதில் 45% தான் அந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து லார்ஜர் நம்பர் எல், ஸ்மாலர் நம்பர் எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 45%, 45/100 ஆஃப் their sum. சம்னா ஆட் பண்ணும், எல் + எஸ், லார்ஜர் நம்பர் + ஸ்மாலர் நம்பர். ஓகே, இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இந்த 100 இங்கே வரும். 100L - 100S ஈக்குவல் டு இந்த 45 உள்ள மல்டிப்ளை பண்ணோம், 45L + 45S. ஓகே, இப்போ இந்த எல்லும் எஸ்ஸும் இங்கே கொண்டு வந்தோன்னா 100 - 45, 55L
ஈக்குவல் டு இந்த 100 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 145 எஸ். இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா த ரேஷியோ ஆஃப் த லார்ஜர் நம்பர் டு த ஸ்மாலர் நம்பர். இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ. ஸோ ரேஷியோனா L/S ஈக்குவல் டு 145. இந்த எஸ் இங்கே வந்துருச்சு. 145 இந்த 55 கீழே வந்துடும். 55. ஓகே, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோன்னா ஓகே 5 டேபிள்ஸில் 5 11s are 55, 5 2s are 10, 4 5 9s are 45. So larger number 29, smaller number 11. So L is to S ratio 29 is to 11. இதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.